வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. தீரா பசி உணவும் மருந்தும் சேனலில் இன்னைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா பிரியாணி. பிரியாணி பிடிக்காத மக்கள் யாரும் இருக்க முடியாது. பிரியாணிக்கு அப்படி ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னம்னாக்கா செலிப்ரேஷன் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். உணவை கொண்டாடுவோம். இங்கே கொண்டாடக்கூடிய உணவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணியை சொல்லலாம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தமிழில் சுத்தமாக இதோட பேர் வந்து என்ன அப்படின்னா ஊன் சோறு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரியாணி அப்படிங்கிறது சாதி மத பாகுபாடு இல்லாமல், ஏழை பணக்காரன் பாகுபாடு இல்லாமல் அனைவரும் கொண்டாடி தீர்க்கக்கூடிய ஒரு பேருணவு. சமீப காலங்களில் இதனுடைய ஹைப் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு அதிகமாக இருக்குது. இந்த பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா நாட்டுக்கோழி, பெரிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, சின்ன வெங்காயம் விழுது, பட்டை லவங்கம் ஏலக்காய், புதினா கொத்தமல்லி, இது போல் அனைத்து மசாலாக்களையும் சேர்த்து மணமாக சமைக்கக்கூடிய ஒரு உணவு தான் இந்த பிரியாணி. பிரியாணி வேணுமா, உன்னுடைய சொத்து வேணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் பிரியாணி தான் வேணும்னு சொல்லுவேன். ஏன்னா பிரியாணியோட வெறியன்னு கூட நான் சொல்லலாம். இந்த பிரியாணி வந்து பல்வேறு வகையான அரிசிகளில் செய்தாலும் சீரக சம்பா அரிசி ரொம்ப ஆப்டாக இருக்கும் இந்த பிரியாணிக்கு. இன்றைக்கி நம்மளோட கெஸ்ட் வரதுனால நாம் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ அளவுள்ள ஒரு பிரியாணி பண்ண போகிறோம். இதுக்கு நல்ல அடி கனமான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். இதுக்கு கல்லெண்ணெய் ப்ளஸ் நெய், இந்த 2 தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ பிரியாணிக்கு ஒரு நல்ல மணத்தையும் சுவையும் கொடுக்கக்கூடியது கடலை எண்ணெய். ரீஃபைண்ட் ஆயில் பண்ணதை விட இது நல்லா இருக்கும். அதே போல் இந்த பிரியாணிக்கு நெய் வந்து பயன்படுத்தும் போது இதனுடைய மெடிசினல் வேல்யூ இந்த நெய் வந்து அதிகப்படுத்தும். நம்மளோட பாத்திரம் நல்லா காஞ்சதும் அதில் கல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ நான் 3 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அப்படின்னா 1 கிலோ சிக்கனுக்கு குறைந்தபட்சம் 100 மில்லி எண்ணெயாவது தேவைப்படும். அப்போ நான் இதுக்கு ஒரு 300 மில்லி வந்து எண்ணெய் எடுத்துருக்கேன். இந்த எண்ணெய் காயிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா பிரியாணியில் பொறுமை முக்கியம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா பட்டை லவங்கம் ஏலக்காய் இதை ஆட் பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாலேயே என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் முன்னால் சமமாக எடுத்து வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா இதில் அடுப்பு தீ வந்து முக்கியம். நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஓடிட்டு வந்துட்டு எடுத்துகிட்டு இருந்தோம்னாக்கா சரிப்பட்டு வராது. இதனுடைய சுவையில் வந்து மாறுபாடு வந்துடும். ஸோ நமக்கு தேவையான அந்த பொருட்கள் எல்லாத்தையும் கைக்கு பக்கமாக வச்சுக்கிட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஆரம்பிக்கலாம். தக்காளி பிரியாணிக்கு சுவையவும் நிறத்தையும் கொடுக்கக்கூடியது தக்காளி. நல்ல புளிப்பாக இருக்க தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா கம்மியாக எடுத்துக்கலாம். பெங்களூர் தக்காளி அல்லது ஆப்பிள் தக்காளியாக இருக்குது, புளிப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சிக்கனை நல்லா 3 அல்லது 4 முறை கழுவிட்டு அதில் கொஞ்சம் தயிர், உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதை மேரினேட் பண்ணி வச்சிடணும். ஒரு 1 ஹவராவது இந்த சிக்கன் வந்து இந்த தயிரில் ஊறும்போது என்ன ஆகும் அப்படின்னா நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். உங்களுக்கு அந்த மீட்டுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். கொத்தமல்லி, புதினா தலா ஒவ்வொரு கட்டு எடுத்து நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. பட்டை லவங்கம் ஏலக்காய் ஆட் பண்ணி பிரியாணி இலை ஆட் பண்ண வாட்டி அரைத்து வைத்துள்ள இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம் விழுது ஆட் பண்ணியிருக்கோம். 1 கிலோவுக்கு 50 கிராம் இஞ்சி பூண்டு விழுது வேணும். நான் இந்த 3 கிலோவுக்கும் சேர்த்து 150 கிராம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த புதினா கொத்தமல்லியை சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 சம பாகமாக பிரிச்சுக்கங்க. முதல் பாதி இந்த ஆயிலே போட்டு நம்ம வதக்கிக்கலாம். பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இஸ்லாமிய நண்பர்களோட பிரியாணி ஏன் அவ்வளோ மனமாக இருக்குது அப்படின்னா இதுதான் சீக்ரெட். தம் போடும்போது பாதி போடுவாங்க. ஆனால் அந்த ஆயில்லையே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50% போட்டு நல்லா வணக்கி விட்டுடுவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தளபலன்ட்டு அந்த எண்ணெய் கொதிக்கும். நம்ம மனசு உலையாட்டம் கொதிக்கிற மாதிரி. ஏன்னா பிரியாணி ரெடியாகி இன்னும் 1 ஹவர் ஆகிடும் இல்லையா. ஸோ இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதோட இந்த கொத்தமல்லி புதினாவையும் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதோட மனமே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டுடுச்சு. இப்போ இந்த தக்காளி
ஒரு கிலோ அரிசிக்கு குறைந்தபட்சம் 250 கிராம் தக்காளி வந்து தேவைப்படும். இப்போ நான் ஒரு 3/4 கிலோ தக்காளிய சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதையும் இதில ஆட் பண்ணியாச்சு. தக்காளிகள வந்து ரொம்ப பொடியாவும் நறுக்க வேணாம், ரொம்ப பெரிய பீஸாவும் நறுக்க வேணாம். ஒரு மீடியம் சைஸ்ல போடும்போது, நமக்கு அங்கங்க வந்து இந்த பீஸஸும் கிடைக்கும் நமக்கு. இப்போ தக்காளி ஆட் பண்ணி இந்த மசாலாவோட நல்லா பெரட்டி விட்டுடுங்க. ஒரு கைப்பிடி உப்பு ஆட் பண்ணிக்கங்க. வழக்கமா பார்த்தீங்க அப்படின்னா, 1 கிலோ பிரியாணிக்கு என்னுடைய கையில 1 கைப்பிடி உப்பு உப்பு போட்டோம் அப்படின்னா சரியா இருக்கும். ஸோ நீங்க உங்களுடைய தேவைக்கு ஏற்ப உப்பினுடைய அளவ கூட்டிக்கலாம் அல்லது குறைச்சுக்கலாம். அடி பிடிக்காம நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மூடிய போட்டு மூடி வச்சீங்க அப்படின்னா, இந்த தக்காளியானது நல்ல பல்ப்பா ஆயிடும். நல்ல கூழ் போல ஆயிடும். காத்திருத்தல் அவசியம். ஸோ இத போட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 5 நிமிடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தக்காளி எல்லாமே இந்த ஆயில், அந்த மசாலாவோட வெந்து, மசிஞ்சு தயாராயிடும். இது சரியான தருணம் நம்ம சிக்கன ஆட் பண்ண. ஸோ அதுவரைக்கும் பொறுமை முக்கியம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3, 4 நிமிடங்கள் ஆயிடுச்சு. நடுவுல இத ஒரு தடவ ஓப்பன் பண்ணி என்ன பண்ணிடலாம் அப்படின்னாக்கா, மெதுவா கலக்கி விடும்போது அடிபிடிக்கிறத தவிர்க்கலாம். நம்ப வேணும் அப்படின்னா, முந்திரி பேஸ்ட்டும் இதில ஆட் பண்ணலாம். அல்லது தேங்காய் பாலும் ஆட் பண்ணலாம். பட் நான் வந்துட்டு ரொம்ப சிம்பிளா, பேசிக்கான ஃப்ளேவர் வரணும் அப்படிங்கிறதுனால, இது போல விஷயங்கள் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ இப்போ நம்ம தக்காளி வெந்துடுத்து. இப்போ சிக்கன மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கன போட்டுட்டு நல்லா கலக்கி விடலாம். ஸோ இப்போ சிக்கன்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். சிக்கன் வந்து குறைந்தபட்சம் ஒரு 30% வந்து இந்த எண்ணெயிலேயே வதங்கி வெந்தா தான் பிரியாணிக்கு உண்டான அந்த ஒரு மணம் வந்து நமக்கு கிடைக்கும். ஏன்னா, இந்த சிக்கன்ல பார்த்தீங்கன்னா, மேல வந்து அந்த தோல் இருக்கும். அதுலேருந்து ஃபேட் வந்து இது போல ஆயில்ல வணக்கும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா, வெளியில வரும். சில நிமிட காத்திருத்தலுக்கு பின் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எண்ணெய் சிக்கன்ல இருக்க அந்த கொழுப்பு வந்து தனியா பிரிஞ்சு வெளியில வருது. ஸோ இதுதான் வந்து நமக்கு இண்டிகேஷன். இப்ப பார்த்தீங்கன்னா, சிக்கனோட கலரும் பார்த்தீங்கன்னா, டர்ன் ஆயிருக்கும். அதாவது பச்சை கறியிலேருந்து கொஞ்சம் வெந்து ஒரு பொன்னிறமான நிறத்துக்கு வந்து இந்த சிக்கன் வந்து டர்ன் ஆகிருக்கும். ஸோ இந்த சமயத்தில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே தயிர் மசாலாலாம் ஆட் பண்ணதுனால அடிப்பிடிக்க வாய்ப்பு உண்டு. இப்போ எப்பயுமே பிரியாணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படி அரிசினா 2 படி தண்ணி விடணும். ஸோ அந்த தண்ணி நீங்கள் அளந்து எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ சிக்கன் போட்டாச்சு. இதை வந்து நம்ம நல்லா கலக்கி அந்த மசாலாவோட வேக வைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம் நம்ம. சிக்கன் 3/4 பதம் அல்லது அரை பதம் வெந்த உடனேமே பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது சிக்கன் போட்டு இந்த ஆயில்ல ஃப்ரை பண்ணதும், ஒரு 5லிருந்து 6 நிமிடங்கள் கழித்து, அளந்து வைத்துள்ள தண்ணீரை வந்து இதில ஆட் பண்ணிடலாம். இந்த தண்ணி ஆட் பண்ண வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம முன்னவே போட்ட உப்பு, காரம் எல்லாமே வந்து கொஞ்சம் ஏறக்குறைய முன்ன பின்ன இருக்கும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இத டேஸ்ட் பண்ணி, ஒரு கல் உப்பு அதிகமாவும், ஒரு பிஞ்ச் சால்ட் அதாவது ஒரு பிஞ்ச் சால்ட் அதிகமாகவும், ஒரு சிறிதளவு காரம் அதிகமாகவும் இருக்க மாரி நீங்க வச்சுக்கங்க. ஏன்னா, அப்பதான் வந்து கடைசியா தம் போட்டு இறக்கும்போது சரியா இருக்கும். இப்ப நம்ம அந்த தண்ணிலாம் ஆட் பண்ணிட்டோம். ஒரு படி அரிசிக்கு 2 படி தண்ணி அப்படின்னு ஆட் பண்ணியாச்சு. இதோட கலர் பார்த்தீங்களா? நல்லா செக்கச்செவேறுன்னு. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் இதுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். நம்மளே மிளகாய் வத்தல வாங்கி வெயில்ல காய வச்சு, அரைச்சு பொடி பண்ண காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். தீ வந்து இப்ப கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, தண்ணி ஆட் பண்ணுனதும் இது கொதித்து அந்த கறி வந்து இதில வேகறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ ஹை ஃப்ளேம் வைக்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் வேகமா நடக்க வாய்ப்புகள் உண்டு. இப்ப மூடி வைக்கும்போது இன்னும் ஒரு 2 நிமிடங்கள் முன்னதாகவே நமக்கு ஆயிடும். பாருங்க மக்களே, என்னோட எண்ணம் எப்படி கொதிப்பா இருக்கும் இந்த பிரியாணிய சாப்பிட. அதேபோல இந்த உலையும் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல நிக்காம கொதிக்குது. ஸோ இந்த பக்குவத்தில உப்பு, காரம் ஒரு தடவ பார்த்துக்கங்க. இப்ப இது போல உலை நல்லா கொதிச்சதும், சிக்கன எடுத்து பாருங்க. அரை வேக்காடு வெந்திருக்கும். இது நம்ம அரிசிய ஆட் பண்ண சரியான தருணம். இப்ப அரிசிய ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, அனல என்ன பண்ணிக்கலாம், ஹை ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த அரிசி வந்து தண்ணிய மெதுவா உள்வாங்க ஆரம்பிக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு. அரிசி ஆட் பண்ண வாட்டி
தண்ணியினுடைய அளவு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கம்மியாயிட்டே வரும். அதே போல் எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றியும் தனியாக பிரிஞ்சு மிதக்க ஆரம்பிக்கும் இந்த பிரியாணியில். நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரொம்பவும் கிண்டி விடக்கூடாது. ஒரு 2, 3 நிமிடங்களுக்கு ஒரு தடவை இது போல பெரட்டி விடும்போது அடி பிடிக்காம இருக்கும். இப்போ அரிசிக்கு மேல ஒரு 1/2 இன்ச் அளவு தண்ணீர் இருக்கு அப்படின்னா, இது தம் போட சரியான பக்குவம். நீங்க அடியில ஒரு தோசை கல்ல வச்சுட்டு, பிரியாணி பாத்திரத்த அது மேல வச்சுடுங்க. நல்லா மூடிட்டு, ஒரு வாழை இலைய அந்த சாப்பாட்டு மேல வச்சுடுங்க. மேல கொட்டாங்குச்சி அல்லது கறி, அடுப்பு கறி இத வச்சு நம்ம தம் போடலாம். ஸோ இந்த நெருப்பு உள்ள ஹீட்டு, கீழ ஹீட்டு எல்லாமே சேர்த்து நல்லா புழுங்கி, நமக்கு சாப்பாடு அருமையா வெந்திருக்கும். பாருங்க கொஞ்சம் கூட கொழ கொழன்னு இல்லாம, சாப்பாடு ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம, சும்மா மல்லிப்பூ மாரி ஒண்ணொண்ணா தனித்தனியா விழுது. இப்ப நம்ம தம்மு உடைச்சாச்சு. தம்மு உடைச்சு கறி உடையாம மெதுவா கிளறி விடும்போது, நம்மளுடைய பிரியாணி சர்வ் பண்ண தயார். எப்பயுமே போட்டு கன்னாபின்னான்னு கலக்கிடக்கூடாது. ஸோ அடியிலேருந்து சாப்பாட்ட எடுத்து மேல பெரட்டி விட்டீங்கன்னா போதும். கறி உடையாம வரும். ஆம்பூர் பிரியாணி அட்டகாசமா தயார் நமக்கு. காத்திருப்பு வீண் போகல மக்களே! கொஞ்சூண்டு பிரியாணி, தொட்டுக்க கொஞ்சம் ரைத்தா, ஒரு ஸ்வீட். ஆஹா! இத விட சொர்க்கம் வேற என்ன இருக்கு? வாங்க மக்களே!